அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷ்னல் லாவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த யூஎன் சார்ட்டர், யுனைடெட் நேஷனல் சார்ட்டர், சர்வதேச ஒப்பந்தம். இந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் லா இயங்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினை உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அதே போல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. இதை தவிர்த்து உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் வேலிட் இல்லைன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ரொம்ப கடுமையான ஒரு சொல்ல நினச்சிக்கிங்க. அதை இது இல்லாமல் எக்ஸாம் ஆளை விட்டு வெளியிலேயே வரக்கூடாது. நீங்கள் அங்கேயே உட்காந்துக்குங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த யுனைடெட் நேஷனல் சார்ட்டர். ஸோ இது கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் இது மறுபடியும் அதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் மறுபடியும் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். நான் யுனைடெட் சார்ட்டர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷனல் அமைப்பை நிறுவிய ஒரு அடிப்படை சர்வதேச ஒப்பந்தம், ஃபவுண்டிங் ட்ரீட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்டியின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா இயங்குது. ஏன்னா இதில் தான் 19 சாப்டரும் 111 ஆர்டிகல்ஸும் இருக்குது. செக்ஷன்னு சொல்லக்கூடாது, ஆர்டிக்கல் தான் சொல்லணும். செக்ஷன்னு எழுதுனீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் வெகுவாக குறைக்கப்படும்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த சார்ட்டர் பார்த்தீங்கன்னா 1945 ஜூன் 26 அன்று கையெழுத்திடப்படுகிறது. எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நிரூபிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியோட ஒரு கையொப்பத்தை போடுறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னர். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அப்பப்போ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது எல்லாம் நடக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் தான் நடக்குது. அதற்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த கணிசமான மக்கள் தொகை இழப்பு, கணிசமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான எண்ணத்தெல்லாம் கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யுனைடெட் நேஷனல் சார்ட்டர். இதன் அடிப்படையில் இயங்குவது தான் தற்போதைய இன்டர்நேஷ்னல் லா. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான். அதனால் நீங்கள் எழுதிருவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு கண்டிப்பாக இருக்குது. சரி, இதன் மூலம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த கான்செப்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி 19 சாப்டரும் 111 ஆர்டிகல்ஸும் இருக்குது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துதல். அப்ஜெக்டிவ், மிக இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்னு போட்டு 2 அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இது எழுதுங்க. உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துதல், நாடுகளுக்கு இடையே நட்புறவை வளர்த்தல். 2 நாடும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த யுஎன்ஓ சார்ட்டர். சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். இதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட் எப்படி இருக்க முடியும்? எப்படி உங்களால் இன்டர்நேஷனல் லாவை எழுத முடியும்? தேவையில்லாத கதை அடிக்கிறதை விட இதை எழுதிட்டு போயிடலாமே. மனித உரிமைகளை பாதுகாத்தல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதிட்டு ஒரு 4 நாள் நீங்கள் எழுதணும். பிக் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா இடைச்சர்களாக எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் எழுதலாம். அப்பப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துலையாவது இதை உட்புகுத்தி எழுத ட்ரை பண்ணுங்க. எல்லா இடத்துக்குமே சூட்டபிளான ஒரு கான்செப்ட், மிக முக்கியமான கான்செப்ட். ஆர்டிக்கல் 7 பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆர்கன்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஆர்கன்ஸ் அடிப்படையில் தான் இத்துணை ஆர்டிகல்ஸும் பார்த்தீங்கன்னா நடைபோடுது. இந்த யூஎன் சார்ட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் பார்த்தீங்கன்னா உயிர் தெழுது. அது மட்டும் அல்லாமல் இன்டர்நேஷ்னல் லா பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெறுவது இந்த ஆர்டிகல் 7 பிரகாரம் தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லா மிக முக்கியமான பணிகளும் நடக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த கிளாஸை நம்ம அட்டன் பண்ணிட்டோம். இதற்கு முந்தின வீடியோவில் பாருங்கள், 5-4 வீடியோவில் போய் பாருங்கள். இது எல்லாமே நம்ம வகுப்பாக எடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சிறு கான்செப்டாக சொல்லிடுறேன் நான். ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் சோசியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்ரட்டரியேட். இந்த 6 விஷயங்களும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். மனப்பாடம் பண்ணிக்கிங்க, தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஒன்றுத்தையும் எழுதிட்டு 4 லைன் எழுதணும். அதுக்கு அடுத்தது அனைத்து உறுப்பினர் அந்தந்த கலருக்கு அதாவது மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அனைத்து உறுப்பினர் நாடுகளும் கலந்து கொள்ளும் மிக முக்கியமான சபை. நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாதிரி
அதே போல் பார்லிமெண்ட் மாதிரி எல்லா எம்பிங்களும் போயிட்டு அங்கே உட்காந்து பேசுகிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இவர்களெல்லாம் அமர்ந்து பேசுவதற்கு உண்டான ஒரு இடம் பேர் தான் இந்த ஜெனரல் அசம்பிளி. இது ஒரு காமனான ஒரு விஷயம். இது செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கும் அந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில். இந்த இரண்டு விஷயங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை அமைக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் கான்செப்ட் இருந்தாலும், இவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்குள்ள, அதாவது ஜெனரல் அசம்பிளிக்கும் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா ஆனரபிள் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் போயிட்டு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் டவுட் கேட்பாங்க. அவங்க டவுட் சொல்கிறத வச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. நம்மளுடைய இந்திய நாட்டில் நடைபெறுகிற மாதிரியே தான் சுப்ரீம் கோர்ட்டில், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் பார்லிமெண்ட்டோ அல்லது குடியரசுத் தலைவரோ பார்த்தீங்கன்னா டவுட் கேட்பாங்க. அதற்கு பிரகாரம் அவங்களுடைய ஆக்ஷனை நடத்துவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட், ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தான். பெருசாக புதுசாக ஒன்று நம்ம பேசல நம்ம. சரி, அடுத்தது ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி, மனித உரிமைகள் தொடர்பான பணிகள். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ பார்த்துட்டு இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. செக்ரட்டரியேட் ஐநா அமைப்பின் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் ஒரு அமைப்பு, ஒரு எம்ப்ளாயி மாதிரி. இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பணிகளை மேற்கொள்ளுவாங்க. கான்செப்ட் அதுதான். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். டைரெக்டாக நம்ம கேஸ் ஸ்டடிக்கு போயிடலாம். சஸ்டெயின் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் யுனைடெட் நேஷனல் கேஸ். இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட் ஆஃப் கேஸ் பார்த்தீங்கன்னா 1960 பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இதற்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். எதனா 2 நாடு சண்டை போட்டுக்குச்சு, போர் வந்துடுச்சு அப்படின்னா இந்த படைகளை இவங்க அனுப்பி வைப்பாங்க. யுஎன்ஓ பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர்களை ஆப்ரேஷன் அப்படின்ற அடிப்படையில் அனுப்பி வைப்பாங்க. அவங்க போயிட்டு சமாதானம் பேசுவாங்க. 2 நாடுகளை உட்காந்து இந்த மாதிரி நடத்துக்குங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் இந்த பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ். இது எந்த நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க? 2 நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா காங்கோ அப்படின்ற ஒரு நாடுக்கு அனுப்புகிறாங்க, CONGO. இன்னொரு நாடு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அப்படின்ற ஒரு நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இந்த 2 நாடுகளுக்கும் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஃபோர்ஸ் போயிட்டு பேசுது. இதற்குண்டான செலவு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவர்களுக்கு உண்டான செலவுகள், போயிட்டு வர செலவு, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. இந்த செலவுகளை பார்த்தீங்கன்னா UN சார்ட்டர் ஏற்க வேண்டுமா அல்லது வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அதாவது இத்துணை செலவுகளையும் பார்த்தீங்கன்னா UNO தான் ஏற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு வருது. ஜெனரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் யோசிக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டவுட் கேட்குற ஒரே இடம் யார்? ஐசிஜே கிட்ட டவுட் கேட்குறாங்க. இந்த செலவுகளை யார் ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி ஐசிஜே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த செலவுகளை பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தான் ஏற்றுக்கணும், அதிலிருந்து நீங்கள் செலவிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் பணத்தை முதலீடு செய்கிற மாதிரி செய்வாங்க. அந்த பணத்தை எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றது இந்த ஒரு கேஸ் ஸ்டடி வாயிலாக நமக்கு தெரிய வருது. கண்டிப்பாக மிக எளிமையான கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல்லாம் எக்ஸாம் ஆல் அவுட்டு தயவுசெய்து வெளில வந்துடாதீங்க. எந்த இடத்துல வேணால் ஐசிஜேக்கு எழுதலாம், UNOக்கு எழுதலாம், எதுக்கு வேணாலும் எழுதலாம். அதான் இன்டர்நேஷ்னல் லாவுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பே. கேஸ் ஸ்டடி குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த எண்ணத்தோடு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க, எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு என்றைக்குமே இருக்குது. நன்றி, வணக்கம்.